ஸோ நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாருமே ஒயிட் பீப்புள். நேற்று மேனேஜர் வந்து எல்லாத்துக்கும் நான் லஞ்ச் பே பண்ணுறேன், என்ன ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே இந்தியன் ஃபுட்டே ட்ரை பண்ணலாம் அப்படி சொன்னோன்னே எல்லாருமே வரிசையாக பட்டர் சிக்கனு, கார்லிக் நானு, தந்தூரி சிக்கனு அப்படின்ட்டு ரெகுலராக சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஆர்டர் சொல்லி முடிச்சாச்சு. ஆர்டர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டாங்க. அட்ரஸ் கேட்கும்போது இவர் வந்து சொன்னார் ரயன் பிளேஸ் அப்படின்னு. ஆப்போசிட்டில் இருந்த பஞ்சாபி கைன்னு நினைக்கிறேன், அவன் வந்து சரியாக புரியல என்ன அட்ரஸ்ன்ட்டு. சரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுங்கள் சார், கேன் யூ ஸ்பெல் இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்டான். கேன் யூ ஸ்பெல் இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்டான். இவர் வந்துட்டு ஒவ்வொன்றா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாலுங்கிற மாதிரி ஒவ்வொன்றா ஆர் ஃபார் ரெயின்போ, ஒய் ஃபார் அப்படின்னா. ஒயின்னு சொன்னதுமே அவன் ஆப்போசிட்டில் இருந்தவன் வந்து டபிள்யூ அப்படின்னு நினச்சிட்டான். டபிள்யூ ஃபார் வேர்ல்டு அப்படியா சார் அப்படி கேட்குறான். இல்லை ஒய் அப்படி சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தார். யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு அவர் சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு நியூயார்க் அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன்னா, அதனால் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா அவன் கனடாவில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சரியாக பேச முடியாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆர்டர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்ன அந்த மாதிரி, சாரி சார், நான் இப்போ தான் புதுசாக வந்துருக்கிறேன், ஐ ஹேவ் நோ மச் இங்கிலீஷ் அப்படி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு தட்ஸ் ஓகே, ஐ ஆம் அன் இமிக்ரெண்ட் டூ அப்படின்னாரு. அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு எல்லாருமே ஒரு மாதிரி எழுதிட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு.